ஹலோ குட்டீஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த ஆன்லைன் வீபர்ஸோடைய ஃபைனல் டேல உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த ஃபைனல் டேக்கும் உங்கள் எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். லாஸ்ட்டு 4 டேஸும் நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் வெயிட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்குடைய டாபிக் என்னென்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? இன்றைக்குடைய டாபிக் என்னென்னா தலைமைத்துவமுள்ள சிங்கம். அதை பற்றி தான் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ், ஸ்டோரி, லெசன், டான்ஸ் இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இந்த கடைசி நாளில் எல்லோரும் சேர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? குழந்தைகள் எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கலாம். யூத ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே என்று கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே, வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. எல்லாரும் சொல்லுங்க. ஓ யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே என்ன சாபம் போக்கிட, காயமானிரே எந்த நோய்கள் நீக்கிட, ஏழையானிரே எந்த நேர்மை நீக்கிட, யூதாவின் ராஜசிங்கம் நீரே, பல்லாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியை பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. நீரெந்த நல்ல நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையனே. நீரெந்த நெந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. எல்லாரும் சந்தோஷமாய். ஓ நீரெந்த நெந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தெய்வமே. எல்லாரும் ஓ பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எந்த சாபம் போக்கிட, காயமானிரே எந்த நோய்கள் நீக்கிட, ஏழையானிரே எந்த நேர்மை நீக்கிட, யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியை பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. எல்லாரும் திருப்பி சொல்லலாமா? யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியை பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. என் நாவு உந்த நீதியையும் நாளெல்லாம் உந்த துதியையும் ஓயாமல் போற்றி பாடும், குறைகள் எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. என்ன நான் உந்த நீதியையும் நாளெல்லாம் உந்த துதியையும் ஓயாமல் போற்றி பாடும், குறைகள் எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. பாவமானிரே என்ன நீதியாக்கிட, சாபமானிரே என்ன சாபம் போக்கிட, காயமானிரே எந்த நீதியாக்கிட, ஏழையானிரே எந்த நேர்மை நீக்கிட. திரும்பியும் பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எந்த சாபம் போக்கிட, காயமானிரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எந்த நேர்மை நீக்கிட, யூதாவின் ராஜசிங்கம் நீரே. எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியை பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே,
அல்பாவும் ஓமெகாவும் நீரே. வல்லமை காணும் ஞானம் மகிமையும் துதி பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? இசப்பா, நீங்க பெரியவங்க, நீ நல்லவர் வல்லவர் என்று வாயில திறந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் தேவனை துதிக்கலாமா? இசப்பா, எங்களை நீங்க இம்மட்டுமாய் காத்து வந்தீங்க, நீங்க நல்லவர். யூதாவின் ராஜசிங்கமா எங்க வாழ்க்கையில நீங்க வாங்க, எங்களுடைய ஆதியும் அந்தமுமாய் இருங்க. சிறு குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று இசப்பா சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்க கேட்குற ஒவ்வொரு காரியமும் இசப்பா நிறைவேற்றி தருவாங்க. நீங்க இப்ப கேட்க வேண்டிய ஒரே காரியம், யூதாவின் ராஜசிங்கமா இருக்க நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும், நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. அற்பமாய் நாங்கள் இருந்தாலும் சிறியவர்களாய் இருந்தாலும் எங்களை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உங்களால மாத்திரம்தான் முடியும் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாமா? அதே நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம் 30வது அதிகாரத்துல 28வது வசனம். தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம், the spider taketh hold with the hands in the king's palace. இங்கிலீஷ்ல அழகா கொடுத்திருக்கு, கிங்ஸ் பேலஸ்ல இருக்குமா. சின்ன ஸ்பைடர் தான், ஸ்பைடர் சின்னதா தான் இருக்கும், ஆனா அது எங்க இருக்குமா? அரசர் அரண்மனையில கூட இருக்குமா. அதே போல நம்ம சிறியவர்களா இருந்தாலும் இந்த யூதாவின் ராஜசிங்கம் நோக்கி கூப்பிடும் பொழுது ஏசப்பா நம்மளை லீடர்ஸாகவும் நம்மளை மேன்மைப்படுத்துறவராகவும் இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம கேட்க போறோம், ஏசப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதும், உலகத்துல வேற எந்த காரியமும் எனக்கு வேண்டாம். என் வாழ்க்கையில சிங்கமா என் வாழ்க்கையில கிரியை செய்யுங்க, வேற எந்த காரியமும் எனக்கு தேவையில்லை. You're more than enough. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம பாடுவோமா? இந்த பாடலை பாடும் பொழுது அப்படியே அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுப்போமா? இசப்பா, சிலந்தி பூச்சியா இருக்கிற என்ன, ஒரு அரண்மனையில சிலந்தி பூச்சி எப்படி இருக்குதோ, வாழ்க்கையில நான் சிலந்தி பூச்சி ஸ்மால் கிரீச்சரா இருந்தாலும் இசப்பா என்ன நீங்க பெரிய லீடர் ஆகும், பெரிய உயர்ந்த இடத்துல என்னை கொண்டு போகிறவர்களாகவும் என்னை நீங்க மாற்றுங்க. அதுக்கு நீங்க மாத்திரம் போதும் என்று நீங்க எல்லாரும் கேட்கலாமா? என் கூட சேர்ந்து பாடுங்க. You're more than enough. Oh, you're more than enough. You're more than enough. You're more than enough for me. நான் சொல்லலாமா? என்னை உயர்த்தும் தாழ்த்தும் நீர் மாற்றும் போதும் ஏசப்பா. உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில போதும். யெகோவா ஈராகவும், யெகோவா ராஃபாகவும், யெகோவா ஷம்மாகவும் என் வாழ்க்கையில கிரியை செய்யுங்க ஏசப்பா. நீங்க இந்த வாய்களை திறந்து சொல்லும் பொழுது ஏசப்பா இந்த நேரத்திலே யூதாவின் ராஜசிங்கம் போல உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். இந்த கடைசி நாள நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, இந்த 5 நாளும் நாங்க படித்த காரியங்கள் உம்முடைய பாதப்படியில வைக்கிறேன். நீர் மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும். என் வாழ்க்கையை நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. கேட்கலாம். You're more than enough. You're more than enough. சத்தமாய் You're more than enough for me. Jehovah Jireh, my provider. You are more than enough for me. Jehovah Rapha, my healer. By your stripes I've been set free. Jehovah Shammah, you are
ஏசப்பா இதை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. Oh, you're more than enough. You're more than enough for me. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த பாட்டை கடைசியா சொல்லலாமா? சிலந்தி பூச்சியை போல சிறுவனாய் சிறுமியாய் இருக்கிற ஏசப்பா, இடத்துல நோக்கி கூப்பிட நீங்க மாத்திரம் எனக்கு போதும். என்னை உயர்ந்த இடங்களிலும், என்னை தலைவர்களாகவும் தலைவிகளாகவும், என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாகவும், குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த 5 நாள் நாங்க படித்த காரியத்தை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண எங்களுக்கு நீங்க மாத்திரம் போதும் என்று கடைசி ஒரு டைம் யூ ஆர் மோர் than enough கரங்களை உயர்த்தி நம்ம அர்ப்பணித்து பாடலாமா? ஓ you're more than enough, you're more than enough, you're more than enough for me. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த ஆராதனையில் கூட இருந்த ஒவ்வொரு சிறு குழந்தைங்களை ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க. உயர்ந்த இடத்துல நீங்க கொண்டு போய் வைங்க. சிறுவர்களா இருந்தாலும் ஏசப்பா நீங்க மாத்திரம் போதும் என்று அர்ப்பணித்திருக்கிறதை நீங்க கண்டீங்க. ஆசீர்வாதமாய் அவர்களை மாற்றுங்க. இந்த ஆராதனையை உங்க கையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே. ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் பிரைஸ் த லார்ட். இந்த 5th டேல என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தலைமைத்துவத்தை பற்றி தானே பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன சாங் ஆட போகிறோம், அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பைபிளில் இருக்க ஒவ்வொரு லீடர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அது பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு லீடர்ஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு மூலிமா பார்க்கலாமா? நான் ஒரு தலைவன், வெற்றியின் தலைவன், தோல்வியை
எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம 5th டேக்குள்ளே வந்திருக்கோம். 5th டேவோட கிராஃப்ட் என்னென்னு பார்க்கலாமா? 5th டேவோட கிராஃப்ட் என்னன்னா இந்த லைன் க்ரௌன் தான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம செய்ய போகிறோம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா 2 கலர் பேப்பர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று எல்லோ. ஓகேவா? ஆரஞ்சில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 3 பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு செகண்ட் பேப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரையும் வந்து மறுபடியும் இன்னொரு கிராஸ் இந்த மாதிரி நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம கட் பண்ணோம்ல ஆரஞ்சில், அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து சென்டரில் நம்ம ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டீ ஷேப்பில் ஒரு பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இதே வந்து இப்படி ஒரு ஃபோல்டு, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். இன்னொரு ஷீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் வந்து இந்த லைன் பேஸ் நம்ம பண்ணோம்ல, இதையும் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இதே வந்து எப்படி பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு கம் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல கம் போட்டு நம்ம ஒட்ட போகிறோம். ஓகே, ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆச்சு, லைன் க்ரௌன் கிடைச்சாச்சு. ஓகேவா? இனியோட டாபிக் என்னன்னா லீடர்ஷிப். பைபிளில் வந்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 20:26, உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் வந்து யாரை குறிக்குதுன்னா ஏசு கிறிஸ்துவை குறிக்குது. அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை தாழ்மை. தாழ்மையை வந்து ஏசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தினாருன்னா, சீஷர்களுடைய கால்களை கழுவி அவருடைய தாழ்மையை அவர் என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். நம்மளும் ஒரு லீடர்ஷிப், நல்ல ஒரு லீடர்ஷிப்பாக நம்ம லீடராக மாறணும் அப்படின்னா நம்மளும் எப்படி இருக்கணும், ஏசு கிறிஸ்துவை போல தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த க்ரௌனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேவா? ஓகே, பாய். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு Day 5 கேம் ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஓகே, இன்றைக்கி நம்ம லீடர்ஷிப்கான ஒரு கேம் விளையாட போகிறோம். நம்ம அந்த லீடர்ஷிப் கேமை ஒரு டீம் கூட விளையாட போகிறோம். அந்த டீமில் வந்துட்டு யார் அந்த லீடர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த டாஸ்க். ஓகே, இந்த டீமில் விளையாட போகிற அந்த 4 பேர் நம்ம இன்வைட் பண்ணிடலாமா? குட்டீஸ், இவங்க தான் நம்ம டீம். இந்த கேம் விளையாட போகிறதுக்கு 4 பேர் நமக்கு டீமில் வந்து வந்திருக்காங்க. ஓகேவா? உங்களுக்குலாம் இந்த என்ன கேம் விளையாட போகிறோன்னு தெரியுமா? ஓகே, இந்த கேம் பற்றி நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாமா? ஓகே, இந்த கேமில் 4 பேர் விளையாட போகிறீங்க. இந்த 4 பேர் நீங்கள் குரூப்பாக நிற்கும் போது உங்களில் வந்து ஒரு லீடர் இருப்பாங்க. அந்த லீடரை வந்து உங்கள் குரூப்பில் இருக்கிற ஆள் தான் கண்டுபிடிப்பாங்க. சரியா? 3 பேர் ஒரே ஆக்ஷன் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுவீங்க. ஆஸ் பர் லீடர் என்ன ஆக்ஷன் சொல்லி கொடுக்குறாங்களோ. அதில் வந்து 4 பேரில் ஒருத்தர் வெளியே போயிடுவாங்க. வெளியே போனவங்க யார் அந்த கரெக்டான லீடர் அந்த ஆக்ஷனை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அந்த கேம். ஓகேவா? இந்த கேம் விளையாடலாமா? ஓகே குட்டீஸ், எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. நம்ம இந்த கேம் வாட்ச் பண்ணலாம்.
பார்த்தீங்களா குட்டீஸ், இந்த டீமில் விளாண்ட பிளஸ்வினா என்ன பண்ணாங்க, கரெக்டான லீடர் வந்து யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள நம்ம வந்து கிளாப் பண்ணி அவங்கள விஷ் பண்ணிடலாமா? ஓகே, இந்த கேம்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, லைன் கிட்ட இருக்கிற முக்கியமான குவாலிட்டிஸில் பார்த்திங்கன்னா லீடர்ஷிப். அதனால தான் அது காட்டுக்கே ராஜாவாக இருக்குது. வேதத்துலேருந்து ஒரு கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் தாவீது ராஜா தெரியும் இல்லையா? அந்த தாவீது ராஜா சின்ன வயசுலேருந்தே எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருந்தனால அவருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாங்க, ஒரு அனாயிண்டிங் மூலயமா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுத்தாங்க. அவங்க யாருக்கு ராஜாவாக இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முழுவதுமாக ஒரு ராஜாவாக இருந்தார். ஸோ நீங்களும் உங்கள் தாயின் கருவில் இருந்தே தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களை வந்து ஸ்பெஷலாக ஒரு லீடராக ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்களும் தலைவராக ஆகிறதுக்கும் ஒரு தலைவி ஆகிறதுக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணும், சின்ன வயசுலேருந்தே அதுக்காக நீங்கள் உருவாக்கப்படுறீங்க. அதில் நீங்கள் வந்து விசுவாசித்து நீங்கள் வளரணும். சரியா? எல்லா காரியத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு முதலாவதாக உண்மையாக இருக்கும்போது நம்மளை அநேகத்துக்கு அவர் என்ன பண்ணுவார், அதிகாரியாக மாற்றுவார். ஓகே குட்டீஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. பாய். ஹலோ, எல்லாத்துக்கும் ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு டே 5 மெமரி வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யூதாவே, சகோதரர்களால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். ஆதியாகமம் 49:8. சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. ஆதியாகமம் 49:10. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூதா கோத்திரத்தினுடைய லீடர்ஷிப் பார்த்தா சொல்லியிருக்காங்க. யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர் தான் நம்ம ஏசப்பா. ஏசப்பாவை போல் நம்மளும் நல்ல லீடராக இருக்க கற்றுக்கணும். ஹலோ குட்டீஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆன்லைன் விபிஎஸ் உடைய ஃபைனல் டேயில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல அண்ணாக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த 4 நாளும் வந்து நீங்கள் நிறைய விஷயத்த பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயத்த கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு அண்ணா வந்து நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபைனல் டேக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஃபைனல் டேவோட டாபிக் வந்து என்னது, லீடர்ஷிப். ஃபைனல் டேவோட டாபிக் என்னது, லீடர்ஷிப். அதை பற்றி தான் வந்து அண்ணா உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, அண்ணா வந்து போர்டில் லீடர் பற்றின உங்களுக்கு சொல்லித்தரக்காக அண்ணா எழுதி வச்சுருக்கேன். இதுலேருந்து தான் வந்து அண்ணா உங்களுக்கு இன்றைக்கி லீடர்ஷிப் பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே குட்டீஸ், நாமெல்லாம் யாராக இருக்கோம், லீடர்ஸாக வந்து இருக்கோம். நாம் லீடராக இருக்கணும்னா நம்மக்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து அண்ணா உங்களுக்கு போர்டில் எழுதியிருக்கேன். இதை தான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? எல் ஃபார் லேர்னிங் நியூ திங்ஸ் எவ்ரிடே. நாம் ஒரு லீடராக இருக்கோம்னா என்ன பண்ணணும், தினமும் புதிய விஷயங்களை புதிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறவங்களா இருக்கணும். நாம் எப்படி இருக்கணும், அனுதினமும் நிறைய புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறவனால தான் ஒரு நல்ல லீடராக இருக்க முடியும். நெக்ஸ்ட் என்னது, இ ஃபார் எவ்ரி ஒன் ஒர்க் ஆஸ் அ டீம். ஓகே, இப்போ வந்து நாம் ஒரு டீமுக்கு லீடராக இருக்கோம். ஓகேவா? நாம் வந்து ஒரு டீமுக்கு லீடராக இருக்கிறதுனால எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி லீடரை தவிர்த்து அந்த டீமில் இருக்கிறவங்க மற்றவங்க தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. நாம் ஒரு நல்ல லீடராக இருந்தோம்னா நம்ம டீம் கூடயே சேர்ந்து நாம் லீடரும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறவங்களா இருக்கோம், ஒரு டீமாக ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருப்போம். அதுதான் வந்து ஒரு நல்ல லீடர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னது, ஆல்வேஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் கிளாஸ். இப்போது நீங்கள் ஒரு லீடராக இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி என்ன பண்ணுறவங்களா இருக்கணும், அதுக்கு ஒரு நல்ல வெல் ப்ரிப்பேராக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நல்லா என்ன பண்ணியிருக்கணும், கற்றுக்கொண்டு இருக்கணும். நம்ம கற்றுக்கொண்டு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு நம்மளால் கற்றுக் கொடுக்கவும் முடியும். குட்டீஸ், அடுத்தது டி ஃபார் டூயிங் அவர் பெஸ்ட். நாம் ஒரு லீடராக இருக்கணும்னா நாம் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் என்ன பண்ணணும், நம்மளுடைய பெஸ்ட்டை, நம்மளுடைய 100% இல்லை 200% நம்ம என்ன பண்ணணும், நம்ம டீமுக்காக நாம் ஒரு நல்ல லீடராக இருந்தால் நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்.
அடுத்தது என்கரேஜிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல். நாம் எப்போவுமே நம்ம டீமில் இருக்கிறவங்கள, நம்ம கூட இருக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணுறவங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா வந்து இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல லீடர். அடுத்தது ரெஸ்பெக்ட்ஃபுல் டு அதர்ஸ். நாம் அவங்களை என்கரேஜ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும், நம்ம டீமில் இருக்கிற எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களா, அது சின்னவங்களாகட்டும் அது பெரியவங்களாகட்டும், ஓகேவா. நம்ம ஒரு லீடராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமை எப்போவும் நமக்குள்ளே வரவே கூடாது. நம்ம என்ன பண்ணுறவங்களா இருக்கணும், சின்னவங்களானாலும் பெரியவங்களானாலும் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குறவங்களா, ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். அடுத்தது லாஸ்ட் ஒன், ஷோவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. லீடராக இருக்கிற நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது, ஒரு பொறுப்புன்னு இருக்குது தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பொறுப்பை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், கையாளணும். நம்ம கொடுத்துருக்கிற அந்த பொறுப்பை கரெக்டாக நாம் என்ன பண்ணணும், செஞ்சு முடிக்கணும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தால் நாம் எப்படி இருப்போம், ஒரு நல்ல லீடராக இருப்போம். இன்னொரு டைம் அது என்னென்னு பார்த்துடலாமா? L for learning new things every day. E for everyone works as a team. A for always prepared for class. D for doing our best. E for encouraging and helpful. R for respectful to others. S for showing responsibility. ஓகே, ஒரு நல்ல லீடராக இருக்கணும்னா அண்ணா என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டேன். சரி, அண்ணா வந்து உங்களுக்கு நிறைய லீடர்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறேன். நம்ம வந்து பைபிளை பார்த்தோம்னா பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும், நம்ம என்ன பார்க்குறோம், நிறைய லீடர்ஸை வந்து நம்மளால் எக்ஸாம்பிளாக வந்து பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கோங்க, மோசே வந்து ஒரு நல்ல லீடர். என்ன பண்ணார், அவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனார். 1 2 பல லட்சக்கணக்கான ஜனங்களை என்ன பண்ணார், மோசே ஒரு நல்ல தலைவனாக வழி நடத்தி கொண்டு போனார். மோசேக்கு அப்புறம் யோசுவா என்ன பண்ணார், அந்த ஜனங்களை ஒரு நல்ல லீடராக வழி நடத்தினாங்க. ஓகேவா. இது மட்டும் இல்லாமல் நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தோம்னா பவுல் இருக்கார். பவுல் வந்து என்னது, ஒரு நல்ல லீடர். அவர் என்ன பண்ணாராம், நிறைய சபைகளை ஸ்தாபிக்கிறவரா. அவருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவர் துவண்டு போகாமல் என்ன பண்ணாராம், நிறைய சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு நல்ல தலைவனாக இருந்தார். அது மட்டும் இல்லை, முக்கியமாக இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடலாக இருக்கிற இயேசுப்பாவை என்ன பண்ணார், ஒரு நல்ல லீடராக நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்துட்டு போயிருக்காரு. நாம் இன்னைக்கு மனப்பாட வசனத்தில் பார்த்தது போல் யூதாவை விட்டு செங்கோல் வந்து பிரியல. எப்பவும் யூதா கூட தான் அந்த செங்கோல் வந்து இருந்துச்சு. சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு செங்கோல் வந்து பிரியாமல் இருந்துச்சு. அந்த செங்கோல் ஒரு தலைமைத்துவத்தை வந்து குறிக்குது. ஓகேவா. இந்த காரியங்களை எல்லாம் நம்ம கேட்டது போல் இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், இன்னிலேருந்து நாம் ஒரு நல்ல லீடர்ஸாக வந்து மாற போகிறோம். நல்ல லீடர்ஸாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், இதில் இருக்கிற இந்த எல்லா கேரக்டர்ஸும் நமக்குள்ளே வந்தோம்னா நாம் என்ன பண்ண முடியும், ஏசப்பா மாதிரி நம்ம ரோல் மாடல் ஏசப்பா மாதிரி நாமளும் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல லீடராக இருக்க முடியும் குட்டீஸ். ஓகேவா. லீடர்ஷிப்னா வந்து நமக்கு இன்னொரு விஷயம் முக்கியமாக ஞாபகம் வரும். நாம் வந்து இந்த நாளில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், லயனை பற்றி தான் வந்து நம்ம ஒவ்வொரு கேரக்டர்ஸாக பார்த்துட்ருக்கோம். லயன்கிட்ட இருந்து நாம் இந்த லீடர்ஷிப்பை வந்து கற்றுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், லயன் தான் வந்து என்னது, காட்டுக்கே ராஜா. காட்டுக்கு அது என்னவா இருக்குது, ஒரு லீடராக இருக்குது. எப்படி அது லீடராக இருக்குது, காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் காட்டிலும் அது எப்படி இருக்கான், பலமுள்ளதாக இருக்குது. நாம் இந்த ஒவ்வொரு நாள் பார்த்தது போல் சிங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கான், எல்லாத்தையும் ஜெயிக்கிறதா இருக்குது, எதுக்கும் பின்வாங்காமல் இருக்குது, ரொம்ப தைரியமுள்ளதாக இருக்குது. இத்தனை கேரக்டர்ஸும் அந்த லயனுக்குள்ளே இருந்ததுனால தான் லயன் வந்து என்னவா இருக்குது, காட்டுக்கு ஒரு ராஜாவா, ஒரு கிங்கா, ஒரு லீடராக வந்து அதால் இருக்க முடியுது. இந்த லயன் மாதிரியும் நாம் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல லீடராக இருக்கணும் குட்டீஸ். சரி, நாம் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணி நம்முடைய ஆன்லைன் விபிஎஸ்ஸை முடிச்சிடலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு நல்ல லீடராய் கர்த்தராகிய தேவன் நீங்கள் மாற்ற வேண்டும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த எல்லா கேரக்டர்ஸும் பிள்ளைகளுக்குள்ளாக எங்களுக்குள்ளாக எப்போதும் தங்கி இருக்க ஏசப்பா உம்மை போல ஆண்டவரே, நாங்கள் பவுலை போல, ஹல்லேலூயா, மோசேயை போல, யோசுவாவை போல, கிதியோனை போல ஆண்டவரே, நாங்கள் ஒரு நல்ல தலைவர்களாய் மாற, எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற கர்த்தராகிய தேவன்
நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், எல்லாத்துக்கும் பாய்.